தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/7/2016 ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:11 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குருவை பற்றிய சில தகவல்கள். இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலே குரு திசை என்று இருக்கும். விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இது மூன்றும் குருவுக்குள்ள நட்சத்திரம். இன்னும் ஒரு வாரத்திலே, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கு காலையிலே 9:27 குரு பகவான் பேச்சியாக போகின்றார். சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போறார். ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே உங்களுக்கு எல்லாம் சிந்தனைகள் வந்துவிடும். நமக்கெல்லாம் இந்த குரு பேச்சு நல்லா இருக்குமா? இன்னும் இப்ப பாக்குறவங்களும் சரி, போன்ல கேட்கிறவங்களும் சரி, குரு பேச்சு நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு மேசராசி, நமக்கு ரிஷபராசி, குரு பேச்சு நல்லா இருக்குமா? நமக்கு மீனராசி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி கணைகள் தொடுக்கிறார்கள். காரணம், சிலர் பய உணர்ச்சியோடு இருக்கலாம். சிலர் நமக்கு நல்ல இடத்துக்கு குரு வருது, அதனால இனிமேல் நமக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு நினைக்கலாம். அந்த அடிப்படையிலே குரு எந்த இடத்துல வந்தா என்ன நடக்கும்ங்கிறது முற்காலத்திலேயே முனிவர்கள் எல்லாம் புராண காலத்திலேயே குருவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலை கேட்டாலே சிலர் பயந்துருவாங்க. ஆனால் அந்த பாடலை தெரிந்து கொள்வதிலே தவறில்லை. அதனால அந்த பாடலை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜென்மத்திலே அந்த குரு வருகின்ற பொழுது ராமர் வனவாசம் போனாராம். ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமிழந்து போம்படி ஆனதும், ஈசனார் ஒரு 10 தலை ஓட்டிலே இறந்து உண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் அப்படி போனதும், சத்திய மாமுனி 6 இரு காலிலே தலை பூண்டதும், வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மன்னுமா குரு சாரி மாமனை வாழ்விலா துற அடையவே என்று ஒரு பாட்டினுடைய ஈற்றடியில் முடியும். இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சீதையை சிறை வைத்து ராமர் வனவாசம் சென்றதெல்லாம் ஜென்மத்திலே குரு வருகின்ற பொழுது. அதே மாதிரி துரியோதனன் படை மாண்டது எப்ப அப்படின்னா 8 3ஆம் இடத்திலே குரு வந்தபோது துரியோதனுடைய படைகள் எல்லாம் மாண்டதாம். 8 வருகின்ற பொழுது வாலி பட்டமிழந்து போனாராம். அதே போல தர்மபுத்திரர்கள் எல்லாம் வனவாசம் போனார்கள் இல்லையா, அந்த பஞ்சபாண்டவர்கள். அப்ப 4 அவங்களுக்கு குரு வந்துச்சான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடங்கள்ல வந்தபோது புராண காலத்துல என்னென்னவெல்லாம் நடந்துச்சு. ஆவேனாலே அவர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் சென்றார்கள். இந்த பாடல் சொல்லுது. இதை பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப அர்த்தாஷ்டம குரு மிதுனத்துக்கு வருது, நமக்கு 4 குரு வருது, இப்படி இருக்குமான்னு நினைப்பாங்க. சரி, ஜென்ம குரு கன்னிராசிக்கு வருது, நமக்கு இதே மாதிரி வனவாசம் போற மாதிரி வந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அர்த்தாஷ்டம குரு மாதிரி அஷ்டமத்து குரு யாருக்கு வருதுன்னா கும்பராசிக்கு வருது, அவங்களுக்கு இதே மாதிரி இந்த படை மாண்டது பட்டமிழந்து போனது போல வருமோன்னு நினைப்பாங்க. விரயஸ்தானத்துல குரு வர்றது யாருக்குன்னா துளாராசி. ஆனால் இவர்கள் எல்லாம் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே ஜென்மத்தில் குரு வருகிற பொழுது மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அதுவும் அதே மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த யுகத்திலே இப்பொழுது குரு கன்னிராசிகளை சஞ்சரிக்கின்ற பொழுது புதன், மற்ற கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், பிற கிரகங்களுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கு, பார்க்கிற கிரகம் இருக்கு. ஆகையினாலே பார்க்கிற கிரகங்களுடைய வலிமைகளும் நமக்கு சேரும், அவருடைய திசாபுத்திகளும் சேர்கின்றார். உங்களுக்கு நல்ல திசைகள் நடந்தால் எதுவும் பாதிக்காது. அப்படியே இருந்தாலும் ஜென்மத்திலே குரு வந்தவர்கள், அஷ்டமத்திலே வந்தவர்கள், அர்த்தாஷ்டமத்திலே வருபவர்கள் எல்லாம் அன்று தினமே குருவை போய் கும்பிட்டு விட வேண்டும். வாரம் குருவை வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் குருவினுடைய சன்னதியிலே நேர நின்று பார்க்கணும். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்திங்கிறாங்க. ஆகையினாலே தான் குருவாக உள்ள ஆசிரியர்களோடு நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டுமா. முதலமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது கூட சிலர் அந்த ஆசிரியர்கள் வந்தால் எழுந்து மரியாதை கொடுத்து கும்பிட்டு விட்டு தான் மேடை ஏறுவார்களாம். இதெல்லாம் சில பத்திரிகைகளிலே நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குருவாக உள்ளவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்காகத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று ஒரு பழமொழியையும் சொல்லி வைத்தார்கள். அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு எந்த ராசியில் வந்தாலும் நீங்கள் வருகின்ற அன்றைக்கே குருவை வழிபட்டால் வாழ்க்கையில் வளர்ச்சி கூடும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும் நாள். இன்றைக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்கிறது. செவ்வாய் பலம் 8 இருப்பதால் செலவுக்கு நீங்கள் யோசிக்கும் சூழ்நிலை கூட வரலாம். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலையும் வரலாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பொருளாதார நிலை உயரும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். போன் மூலம் வருகிற தகவல் கூட உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கலாம். வியாபார விரோதங்கள் விலகும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேரும் இனிய நாள் இந்த நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரலாம். வரன்கள் கூட வாயில் தேடி வந்து சேரும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். தெருவில் செல்கின்ற பொழுது, நீங்கள் குறிப்பாக வாகனங்களில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்வது ஆபத்தை விளைவிக்கும். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கிறவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டுக் கொடுப்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியமாக இன்றைக்கு நீங்கள் நினைக்க வேண்டும். இறை வழிபாட்டிலும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மாமன் மைத்துனர்களாலும் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் அகலும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும் நாள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். தடைகள் அகலும். தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு அதை வாங்குவோமா இதை வாங்குவோமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்போன் வழி செய்தியால் சிந்திக்க வைக்கும் நாள். இன்றைக்கு செய்தொழிலே முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். மாற்று மருத்துவத்தார் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். கட்டிடப்பணி தொடரும். பூமி யோகம் உண்டு. இந்த வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா என்று சிந்திப்பவர்கள் அதில் நாட்டம் செலுத்துவர். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் உண்டு. பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பார். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். இன்றைக்கு குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். எதிரிகளின் தொல்லை விலகி லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். அது மட்டுமல்ல, பயணத்தாலும் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள். இன்றைக்கு தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் முடிவீர்கள். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வளர்ச்சி கூடுவதற்காக நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். கேது பலம் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. புதிய பங்குதாரர்கள் உங்களோடு வந்து இணைந்து பொருளாதார நிலையை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, பகை நீங்கி பாசம் கூடும் நாள். பாக பிரிவினைகள் உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமையும். திடீர் விரயங்களும் உண்டு. ஆறில் குறி இருப்பதனால் ஊரில் பகை என்பார்கள். எனவே பக்கத்தில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. பாதியில் இந்த பணி நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். தொழில் தொடர்பாக யாரேனும் உங்களுக்கு உதவுவதாக சொல்லியிருந்தால் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விடிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேர்வதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படி.